ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நண்பர்களே இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். ஸோ மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து டைரக்ட் நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டிபிகேஷன் 4/12/2024 தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 10/12/2024 அதாவது நாளிலிருந்து இந்த நோட்டிபிகேஷன் ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதின்னு எடுத்துட்டீங்கன்னா 24/12/2024 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோடைய மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாதத்துக்கு கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து 4/12/2024 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ண, என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட், சோசியல் மேனேஜ்மெண்ட், HR அண்ட் PR ஆபீசர் ட்ரெயினி. சோ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 2024 கடைசி நோட்டிபிகேஷன் பவர் கிரிட் கார்பரேஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட் வரையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. சோ அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆபீசர் ட்ரெயினி என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து 14 காலி பணியிடங்களும், ஆபீசர் ட்ரெயினி சோசியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து 15 காலி பணியிடங்களும், ஆபீசர் ட்ரெயினி HR கேட்டகரிக்கு வந்து 35 காலி பணியிடங்களும், ஆபீசர் ட்ரெயினி PR கேட்டகரிக்கு வந்து 7 காலி பணியிடங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வந்து ஆபீசர் ட்ரெயினி HRக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து எந்தெந்த போஸ்டிங்க்கு வந்து யாரால அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்க டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆபீசர் ட்ரெயினி என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் மாஸ்டர் டிகிரி போஸ்டல் கிராஜுவேஷன் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து போஸ்டிங் ஆபீசர் ட்ரெயினில வந்து சோசியல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் நீங்க மாஸ்டர் டிகிரி எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஆபீசர் ட்ரெயினில HR டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இல்லைன்னா டிப்ளமோ இல்லைன்னா MBA HR பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரி ரிலேஷன், சோசியல் ஒர்க் இந்த மாதிரி ரிலேட்டட்ல நீங்க எது படிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். பட் ஆனா 60% மார்க் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஆபீசர் ட்ரெயின்ல PR கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா PG முடிச்சவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து 60% மார்க் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து நீங்க இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு CGPA வந்து பாத்தீங்கன்னா 10க்கு அவுட் ஆஃப் வந்து 6 CGPA கிரேட் எடுத்துக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேர்ல்ட் ஸ்கோர் வந்து NET வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா OBCக்கு வந்து 3 வருடமும், SC STக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருடமும், பெர்சன் டிசபிலிட்டி உடல் ஊனமுற்றோருக்கு வந்து 10 வருடமும், எக்ஸர்விஸ்மென் DSM விக்டம்ஸ் ரியாக்ட்ஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து கொடுத்திருக்காங்க. சோ SC ST மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50% சரி. அதே மாதிரி பெர்சன் டிசபிலிட்டி நீங்க உடல் ஊனமுற்று இருந்தாலும் சரி 50% மார்க் இருந்தாலே போதும். அதே மாதிரி எக்கனாமிக் வீக் பெர்சன் டிசபிலிட்டி, சோ அதே மாதிரி OBC SC ST எக்ஸர்விஸ்மென் இந்த மாதிரி உங்களுடைய சர்டிபிகேட் நீங்க வாங்காம இருந்தா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் நம்ம சொல்றோம்னா இந்த சர்டிபிகேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் தான் வேலிடிட்டி இருக்கும். சோ அந்த சர்டிபிகேட் கண்டிப்பா வந்து மேண்டேட்டரி இருக்கும். சோ அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா https ugcnet.nta.ac.in இந்த வெப்சைட் மூலமா தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும். இதோட லிங்க் இருக்கட்டும். அதே மாதிரி வந்து இதோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க நேரா போனீங்கன்னா அந்த வெப்சைட் போனா கரியர் செலக்ஷன் குள்ள போயிருங்க. ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் குள்ள போயிட்டு ஓபனிங்ஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆபீசர் ட்ரெயினி 2024 சோ இந்த மாதிரி உங்க பார்த்து நீங்க போனீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதின்னு எடுத்துட்டீங்கன்னா 24/12/2024 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல இப்ப நீங்க அப்ளை பண்ண போயிட்டீங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க எடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம
ஒரு ரீசன்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க எடுக்கிறீங்கன்னா அது 50 KB சைஸ் இருக்கணும். .jpg ஃபார்மேட்ல தான் வந்து இருக்கணும். இதே நீங்க சிக்னேச்சர் ஒரு இது எடுத்துட்டு அந்த போட்டோ எடுக்கிறீங்கன்னா அதுவும் 50 KB தான் இருக்கணும். .jpg ஃபார்மேட் அதாவது இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கணும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து இருக்கும். சோ PDF ஃபார்மேட்டா இருக்கட்டும், வேர்ட் ஃபார்மேட்டா இருக்கட்டும், 10 MB 3 MB. சோ இந்த மாதிரி வந்து MP சைஸை நீங்க இப்ப ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்றது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு நீங்க Facebook இன்ஸ்டால கான்டாக்ட் பண்ணலாம். சோ அது மட்டும் இல்லாம இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் வந்து 40,000 வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ட்ரைனிங் பீரியடுக்கு தான் வந்து 10.7 lakhs சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட்ல வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இயர்லி வந்து 21.40 lakhs, அதாவது உங்களோட மந்த்லி சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 lakhs பக்கம் வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது E2 லெவல் எக்ஸிகியூட்டிவ் கேட்டகரிக்கு வந்து ஆபீசர் கேட்டகரிக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.